ராஜா ப்ளீஸ். நான் இடை மறிக்கல, அவரும் மறிக்க மாட்டார் ராஜா. அவர் குதிக்கிறேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு தான் நான் திரும்ப சொன்னேன். அவர் கொண்டு வரலங்கிறதையும் சொல்லிட்டேன். அவர் பயங்கர நாகரிகமானவர். நீங்க என்ன பேசுனீங்கனாலும் இப்ப கம்முன்னு இருப்பாரு. கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல அவர் அமைதியா இருக்கணும்ங்கறத என்னோட வேண்டுகோள். ஏன்னா அவர் என்னென்னமோ சொன்னாரு, அத்தனைக்கு நான் அமைதியா இருந்துட்டேன். அவர் அமைதியா இருப்பாரு. ரைட். அதனால அவர் குறுக்க பேசக்கூடாது. அவர் வாய் வரும்போது மட்டும் தான் அவர் பேசணும். இது மட்டும் தான் சொல்லுவாங்க. அது உறுதி. அது நீங்க உறுதிப்படுத்திங்க. அது உங்க பொறுப்பு. சரி. ரைட்டா? சுருக்கமா ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்றேன். சுருக்கமா ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு ஹாஸ்பிட்டலோட ஒருத்தர் ஓனர். அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் அவர் அங்கு வரக்கூடிய அந்த முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உடல் அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த உடலை அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. அந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் மற்றொருவருக்கு தேவைப்படுகிறது. அந்த உடல்ங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சரிங்களா? அந்த கட்சியை யார் டேக் ஓவர் பண்ணினாங்க அப்படின்னு எந்த ரூபத்தில் டேக் ஓவர் பண்ணாருங்கிறது அந்த ஹாஸ்பிட்டல் ஓனராக மாறினது சிலுவம்பாளையம் பழனிசாமி ஐயா அவர்கள், எதிர்கட்சியினுடைய தலைவர் அவர்கள். அந்த உடலினுடைய உறுப்பு அப்போ கையெல்லாம் வெட்டி அது இப்போ கடுமையான மோசமான ஒரு நிலைக்கு அந்த உடல் போயிடுச்சு. வெட்டினது யாருன்னா பாரதிய ஜனதாங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி. அந்த உடலில் இருக்கக்கூடிய முக்கியமாக ஏன் வெட்டினாங்க அப்படின்னு சொன்னால், அந்த உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகள் பாரதிய ஜனதாக்கு தேவைப்படுகிறது. அப்போ இதெல்லாம் வெட்டிட்டு ஆம்புலன்ஸில் கொண்டு போகின்ற நிலை அடுத்த தேர்தலில் வரும். அப்போ ஏன் கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால், இந்த உடல் உறுப்புகளை எல்லாம் வைத்து தான் பாரதிய ஜனதாவை நடத்த வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கிறது. சரி, இதுதான் இந்த ஆம்புலன்ஸ் கதைக்கான மிக தெளிவானது ஒரு விளக்கம். ஓகே. அடுத்தது நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். அண்ணன் சொன்னாங்க அவர் 2019 தேர்தலுக்கு தான் வந்தார், எங்களுடைய இளைஞரணி செயலாளர், இன்றைய துணை முதலமைச்சர் அவர்கள். 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் ஏற்றுக்காம விட்டு போங்க, எங்களுக்கு அதை பற்றிலாம் 1% கூட எங்களுக்கு கவலை கிடையாது. அவர் என்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்குன்னு கிளம்பினாரோ, நீங்கள் நான் பாராளுமன்ற தேர்தல் சொல்கிறேன், நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தான் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனார். 39 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெற்றோம். நீங்கள் மிகப்பெரிய சரிவை ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே நீங்கள் அடிபட்டீங்க. அன்னைக்கே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்களுக்கு தகுதி இல்லைங்கிறத அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க. அதன் பிறகு 10 தோல்வி பழனிசாமியாக மாறித்தான் நிற்கிறார். ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன் சிலுவம்பாளையம்னு சொல்கிறேன்னா, அந்த சிலுவம்பாளையத்தில் தான் இவர் உள்ளாட்சி தேர்தலில், ஊராட்சி தேர்தலில் நின்று தோல்வியுற்றவர் தான் அவர். 3000 வாக்குகள் இருக்கிற ஒரே ஒரு ஊராட்சியில் 1500 வாக்கு வித்தியாசத்தில் ஒருத்தர் தோத்தார்னு சொன்னால் அது சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்கள் தான். இவர்கள்லாம் தலைவர்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள், இவருடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர். அவருடைய அரசியல் துவக்கம்ங்கிறது அதுதான். அதன் பிறகு அவர் எப்படியெல்லாம் துரோகம் செஞ்சு இந்த கட்சிக்கு தலைவராக வந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சசிகலா அம்மையாருக்கு என்ன பண்ணாரு, டிடிவி தினகரன் அவர்களுக்கு என்ன பண்ணாரு, அதுக்கு பின்னாடி இவர் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களை எந்த வீட்டில் இவர் நின்று காவடி எடுத்துக்கிட்டு இருந்தாரோ, யாருக்கு ஐயா வணக்கம், ஐயா எனக்கு இதை பார்த்து பண்ணி கொடுங்க, அதை பார்த்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த சிறு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வீட்டில் கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னால் டெய்லி காவடி எடுத்தவர். அவரை வளர்த்து விட்ட பெருமை செங்கோட்டையன் அண்ணர்களுக்கு சேர். இன்னைக்கு அதற்கான பலன் அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு துரோகத்தின் பின்னணியில் தான் தொடர்ந்து அவர் வந்துகிட்டு இருக்காரு. அவர் யாரெல்லாம் வச்சு ஏணியா வச்சு ஏறினாரோ அவர்களுக்கெல்லாம் தொடர் துரோகத்தை பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்காரு. அதுதான் பழனிசாமி அவர்களுடைய வரலாறு, அரசியல் வரலாறு. இது ஊருக்காரங்கிற முறையில் எனக்கு தெளிவாக தெரியும். இதை மற்றவங்ககிட்ட கதை சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அவர். ஒன்று. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தலைமைக்கான பண்பு என்னன்னா, கூட்டணி கட்சிகளை அரவணைத்து அவர்களுக்கு உரிய மரியாதையோடு நடத்துவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. அந்த பண்பில் ஏதாவது ஒன்றாவது அவருக்கு இருக்குன்னு சொன்னால் சுத்தமாக கிடையாதுங்க. நீங்கள் அவர் கூட்டணியில் இன்னைக்கு கட்சிகளே கிடையாது. பாரதிய ஜனதா அதிமுகவை கைப்பற்றி இருக்கிறது, அவ்வளோதான். அந்த ஒரு மனநிலையில் தான் அந்த கட்சி இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. கூட்டணியில் யார் இருக்கிறா? தேமுதிகவினுடைய நிலை என்ன? நீங்கள் அதில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய நிலை என்ன? பாமகவினுடைய நிலை என்ன? நீங்கள் முழுக்க முழுக்க சேதப்படுத்தப்பட்டிருக்கு. யார் இதெல்லாம் சேதப்படுத்துறா? எதற்காக சேதப்படுத்துறா? அவருக்கு தெரியாதா? யார் முதல்ல தர்ம யுத்தத்தை ஓபிஎஸ் வச்சு ஆரம்பிக்க வச்சது? பாரதிய ஜனதா தான் செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் யார் சசிகலா அம்மையாரை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள வச்சது? பாரதிய ஜனதா தான் செஞ்சிச்சு. அதுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய டிடிவி தினகரனை யார் பிடிச்சி உள்ள வச்சது? பாரதிய ஜனதா தான் செஞ்சிச்சு. அதற்கு பிறகு இன்னைக்கு செங்கோட்டையனை யார் இயக்கி கொண்டிருக்கிறார்கள்? பாரதிய ஜனதா செஞ்சுக்கிட்டு இருக்கு.
அப்ப முழுக்க முழுக்க அந்த கட்சியை சிதைக்கின்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்கள். ஏன்னா இததான் உதயநிதி ஸ்டாலின் பேசி அதைத்தான் சொன்னாரு. நான் ஆம்புலன்ஸ் கதையை வச்சேன், நான் பாடியை வந்து நான் அதிமுகங்கிறத தெளிவா சொல்லிட்டேன். திராவிட கட்சிங்கிறதுனால நீங்க ரொம்ப அக்கறையோட சொல்லியிருக்கீங்க. ஆமா, இதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க தான் இன்னும் முதல்ல சட்டமன்றத்திலேயே நாங்க சொன்னோமே, இருங்க சட்டமன்றத்திலேயே சொன்னோமே, அண்ணே தயவு செஞ்சு நீங்க வந்து என் காரை கூட கொடுக்குறேன், என் காரை கூட கொடுக்குறேனே, நீங்க வேணா எடுத்துக்கிட்டு நீங்க போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா கமலாலயம் பக்கம் விட்டு போயிடாதீங்கன்னு அன்னைக்கே எங்களோட இளைஞரணி செயலாளர் சொன்னாரு. சட்டமன்றத்துல நேரடியாவே சொன்னோமே, ஒரு அக்கறை இருக்கத்தான் செய்யும், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழ்நாடுனா இப்படித்தான் ஒரு வரையறை இருக்கு. ஆனா அதையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து நீங்க கொண்டு போய் அடகு வச்சாப்புல நீங்க அடிமைங்கிறீங்க, அது இதுங்கிறீங்க. அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் யார் அடிமை, யார் வலிமையான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், யார் மக்களுக்கான திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியும். கூட்டணி மட்டுமல்ல, நீங்க நல்லாட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க இன்னைக்கு நீங்க வந்து நீங்க சொல்றீங்கல்ல இந்த திமிங்கலம் இந்த சுறா இந்த கதையெல்லாம் வேணாம். நான் சொல்றேன் சார், இனிமே எங்க தலைவர், எங்க கட்சியினுடைய தலைவருக்கு நிகராக உங்கள் தலைவரை நீங்கள் பேசுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். அந்த தகுதியை என்னைக்கோ அவர் இழந்துட்டாரு. எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு இன்னைக்கு கிளம்பியிருக்காங்க காஞ்சிபுரத்தில் சட்டமன்ற வாரியா. இன்னைக்கு அவர் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார். நீங்க என்ன கூட்டம் கூட்டுறது? எங்களுக்கு பப்ளிக்ல இருக்க ரெஸ்பான்ஸை நாங்க பார்க்கிறோம்ல. இன்னைக்கு அவருடைய பிரச்சாரம், நீங்க அவருடைய பிரச்சார யுக்தியில தான் தொடர்ந்து திமுக வெற்றி பெற்றுட்டு வருது. அதை ரிவார்டு பண்றது அது எங்க கட்சிக்காரங்க முடிவு பண்றாங்க. அப்படி விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொன்னா, அப்படி இல்லைன்னா அதை மக்கள் முடிவு பண்ணட்டும். நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க தான் நீங்க பாரதிய ஜனதா விட்டு வெளியே வந்தோம், நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம்னு துள்ளி குதிச்சிங்களே. அன்னைக்கு மெகா கூட்டணி அமைப்போம்னு உங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்கள் ஏன் சொன்னாரு? அப்ப உங்களுக்கு கூட்டணி அமையும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க. நாளைக்கு அவர் வந்துருவாரு, நாளாடிக்கு இவர் வந்துருவாரு, அதுக்கு அடுத்த நாள் இவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி புரடாவா விட்டுக்கிட்டு இருந்தீங்க. யாருமே வர மாதிரி ஐடியா இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்ப புதுசா ஒரு ஸ்டண்ட், நாங்க தனியா நிக்கிறோம். யோ நீ தனியா தான் நின்னாகணும், உனக்கு கூட யாரும் வர போறது இல்ல, உங்களை யாரும் நம்ப போறது இல்ல. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கு. அதையும் ரெண்டா உடைச்சது யாரு? பாரதிய ஜனதா தான் உடைச்சது. மொத்தத்தில் பாரதிய ஜனதாக்கு ஒரு கிளியர் அஜெண்டா இருக்கு சார். அதுக்கு பலியாகிறது இவங்க தான். அதிமுக தான், பழனிசாமி அவர்கள் அல்ல. அவர் தெளிவாகத்தான் இருக்கிறார். அதிமுகவை சிதற செய்யணும், பாட்டாளி மக்கள் கட்சியை சிதற செய்யணும். இவர்கள் எங்கு சேர்ந்துடக்கூடாது. எதிர்கட்சியாக வருகின்ற சூழல் இவர்களில் இருக்கக்கூடியவர்களை எடுத்து பாரதிய ஜனதாவிற்கு தனக்கு ஒரு அணி ஆக்கணும். நீங்க நயினார் நாகேந்திரன் யாரு? அதிமுக இருந்து போனவர் தான் நீங்க தலைவராயிருக்காரு. இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால எங்களை பொறுத்தவரை தெளிவாக சொல்லுகிறோம், நாங்கள் வலுவாகத்தான் இருக்கிறோம். அதை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்க தான் ஆம்புலன்ஸ்ல போக வேண்டிய நிலையில் இருக்கீங்கிறத விளக்கத்தோட தெளிவா சொல்லிட்டேன்.